வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து நியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் கூட்டுறவுத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். கூட்டுறவுத்துறையில் அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங்க்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கட்டணம் எதுவும் வந்து இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் எதுவும் வந்து கிடையாது. 10th 12th அல்லது டிப்ளமோ டிகிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸ்டார்டிங்கே சேலரி பார்த்திங்க அப்படின்னா 25,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 25,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால அதிகபட்சம் 75,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 29/2/2024 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேஜ் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா சிம்கோலேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டலாக வேக்கண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 48 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரலில் 23 கேட்டகரியில் வேக்கண்ட்டு, அதே மாதிரி ஓபிசியில் 12 வேக்கண்ட்டு, எஸ்சியில் 6 வேக்கண்ட்டு, எஸ்டியில் 3, இடபிள்யூஎஸில் 4 வேக்கண்ட்டு, டோட்டலாக 48 வேக்கண்ட் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சேல்ஸ்மேன், சூப்பர்வைசர் அப்படிங்கிற 3 கேட்டகரியில் உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மட்டும் 12 போஸ்டிங், அதே மாதிரி சேல்ஸ்மேனில் 22 போஸ்டிங், சூப்பர்வைசரில் 14 போஸ்டிங் இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது 365 ஒர்க்கிங் டேஸாக வந்து இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும், சேல்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான சேலரி எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னாலே வந்து போதுமானது. ஸோ 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். சேல்ஸ்மேனுக்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது டிப்ளமோ பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு அதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளான எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுக்கான பேமெண்ட் டீட்டெயில் நீங்கள் வந்து எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ், ஸோ அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட், ஹெட் ஆஃபீஸ், டவுன் ஹால் கேம்பஸ், நியர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட், வேலூர் 632004 அப்படிங்கிற அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்குது. அடுத்தது டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் 10th 12th யூஜி டிகிரி அல்லது வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி, ஆதார் கார்டு, அதேமாதிரி ரீசெண்டாக எடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதனோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தென் அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில சிலபஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சிலபஸையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த சிலபஸ் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் 041622348666 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.